பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தி முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் விதி எண் 110 கீழ் உரையாற்றிய அவர், பால் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும், இதன் காரணமாக தமிழக அரசுக்கு கூடுதலாக மாதம் 30 கோடியும் ஆண்டுக்கு 360 கோடி ரூபாயும் செலவாகும் எனவும் தெரிவித்தார். தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் பால் வழங்கும் 3,16,000த்திற்கு மேலான பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை லிட்டர் ஒன்றுக்கு கூட்டுறவு சங்கம் மூலமாக 1 ரூபாய் உயர்த்தவும், மேலும் அரசு ஊக்கத்தொகை 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாயாக உயர்த்தவும் ஆக மொத்தம் 1 லிட்டர் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. இந்த கொள்முதல் விலை உயர்வால் கூடுதலாக ஒரு மாதத்திற்கு ரூபாய் 30 கோடியும் ஒரு ஆண்டிற்கு 360 கோடியும் செலவாகும்.